சோறு போட்டு வளர்க்கணும்? அப்படியா? கடிக்கிறதுக்காக ஒன்று நான் சோறு போட்டு வளர்க்கேன்? சொல்லு, கடிக்கிறதுக்காக ஒன்று சோறு போட்டு வளர்க்கேனா? நீ என்ன பண்ண? கம்பல்சரி நீ கரெக்டாக சொல்லு. நீ ஏதாவது செஞ்சுருக்கணும், இல்லைன்னா அவனா சீரியஸாக கடிக்க மாட்டான். கை கட்டு காட்டு சொன்னால. பல்லு படிச்சா அப்போ நகம் படிச்சா? அது பல்லு லைட்டாக போயிடுச்சுது. சீரியஸாக அட்டாக் பண்ணியிருந்தானா என்ன பண்ணுவேன்? நான் அதுக்கு தான் உன்ட்ட நிறைய டைம் சொல்றேன், நாய் குணத்தை காமிக்கும், நீ எப்போதும் அவன்கிட்ட விளையாடாதன்ட்டு. பெண்ணு கொண்டு குத்திருப்பேன் எனக்கு தெரிஞ்சு. நீ சும்மா எழுதிட்டு தான் இருந்த. குத்த தான் போனேன் இல்லடி, இப்படி செஞ்சிருப்ப, அது உள்ள இறங்கியிருக்கும் அவனுக்கு உடம்புல. நீ மற்ற நேரமும் இப்படி டொங்குன்னு குத்துத பாரு, அவன் அதனால தான் சீரியஸ் ஆகி அட்டாக் ஆகுதான். உனக்கு நீ செய்தியா இருமே. உன்ன தானே சொல்றேன். என்ன மறைக்க மற பாப்பா அம்மாவை. கடி என்னன்னு கேட்டேன். மறைக்க என்கிட்டே மறைப்பியா நீ? கெட்டி பொலி போட்டுருவாரு பார்த்துக்கோ. அவரு மாவாளிக்கு ஒன்றுனா உயிரோட வைக்க மாட்டார். ஒன்றை பார்த்துக்கோ, நான் தான் காப்பாற்றி வச்சுக்கிட்டு இருக்கேன். தெரியுதா இல்லையா? முழிக்கவா செய்த? எந்திரி, நீ எந்திரிச்சு என்கிட்ட படுக்காத. என்ன மறைச்சல, தூரப்போ, என்கிட்ட வராதர்ம. மறைக்கவா செய்த ரஸ்கல்? அப்படியே இருந்துக்கோ. பக்கத்தில் வந்துட்ட இன்னைக்கு கொளுத்தி விடுவோம். கொளுத்தி ரஸ்கல் மறைச்சிட்டு உருமு தானே நீ. அப்படி வீட்டில் உள்ளவங்களுக்கும் வெளியில் உள்ளவங்களுக்கும் வித்தியாசம் தெரியாமல் அழுதியோ நீனு? அவள் கையை இப்போ கடிச்சு வச்சிருக்கா, அவள் அழுதுட்டு இருக்கா பாரு. வந்து பாரு, அவள் மூஞ்சி பாரு, அவள் அழுது போய் உட்காந்துருக்கா. அவள் ஐயா வந்து இப்போ கேட்பாரு, அவள் சொல்லுவா, நீ தான் அடி வாங்கி சாவ போற. எனக்குலாம் தெரியாது. கொள்ளுன்னு கொளுத்த போறாரு. அடி வாங்கிறதுக்கு ரெடியாக இருந்துக்கோ. நீ அவர் முன்னாடி அழாதப்போ வந்தோடனே சும்மா இரு சொல்லிட்டேன். உங்கள் யமத்தில் பாதி நின்னே நான் போராட வேண்டிய இருக்குது. ஒன்றையும் வச்சுக்கிட்டு அவளையும் வச்சுட்டு நான் தான் போராடிக்கிட்டு இருக்கேன் கடைசி வரைக்கும். எவ்வளோ நாளைக்கு வச்சு போராட போகிறேன்னு தெரியல உங்களை.